எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு சிஸ்டராக நான் சொல்கிறது என்னென்னா, தயவு செய்து ஸ்லோ பண்ணுங்கள். காலையிலே கண்டிப்பாக டைமுக்கு தான் எல்லாருமே கிளம்புறோம். ஆனால் நீங்கள் டிரைவராக இருந்தீங்க அப்படின்னா, தயவு செய்து ஸ்லோவாக போங்க. ஆப்போசிட்டில் வர்றது உங்கள் பிள்ளைன்னு நினச்சிக்கோங்க. சரியா? காரில் வேகமாக வரீங்க, பஸ்ஸில் வேகமாக ஸ்கூல் பஸ் டிரைவர்ஸ் வேகமாக போகிறீங்க, ஆட்டோ மேன் வேகமாக போகிறீங்க, இன்னும் டூ வீலரில் வர்றவங்க எல்லாருமே வேகமாக வரீங்க. ஒரு சைக்கிளில் வர்ற பிள்ளை இல்லை பைக்கில் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் பையனே ஃபாஸ்ட்டாக வரானா, நீங்கள் பெரியவங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஓட்டுங்க. எந்த பிள்ளைகளையும் இடித்து தள்ளிடாதீங்க. சரியா? சில பேர் வீட்டில் ஒரு குழந்த தான் வச்சுருக்காங்க. எத்தனை குழந்த வச்சுருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஈடாகாது. சரியா? ஸோ எதிர்க்க வர்ற எல்லா சின்ன பிள்ளைகளையுமே நீங்கள் உங்கள் பிள்ளைங்கன்னு நினைங்க. உங்கள் பிள்ளை மேலே இடித்தா உங்களுக்கு எப்படி வலிக்கும், அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. சரியா? எல்லா பேரண்ட்ஸுமே, நானே என் பையனுக்கு சிலுவை போட்டு விடுவேன். 2வது பையன் சைக்கிளில் போவான். நான் ஏசப்பா நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு அவனுக்கு சிலுவை போட்டு அனுப்புவேன். அப்பவுமே ரொம்ப பயந்து தான் அனுப்புவேன். டேர்னிங்லலாம் ஃபாஸ்ட்டாக வருவாங்க, தம்பி நீ ஸ்லோ பண்ணு, சைக்கிளில் போகிற அப்படிலாம் சொல்லி அனுப்புவேன். தயவு செய்து நம்மலாம் பெரியவங்க, மெச்சூர்ட் பர்சன். ஸோ நமக்கு அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுற ஞானம் கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ தயவு செய்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுங்கள். எங்கள் தூத்துக்குடியில் ஒரு தம்பி நேற்று 7 மணிக்கு இறந்துட்டார். ஸ்கூல் படிக்கிற 9th ஸ்டாண்டர்ட் பையன். அவன் அவன் ஃப்ரெண்டோட டியூஷன் போயிட்டு 7 மணிக்கு காலையில் வந்திருக்கான். ஒரு ஸ்கூல் பஸ் இடித்ததா சொல்கிறாங்க லைட்டாக. அந்த பையன் அப்படியே வண்டியோட குப்புற விழுந்து என்னென்னா அடிபட்டும் அந்த ரத்த வெள்ளத்தில் இறந்துட்டான். அவன் ஃப்ரெண்டு சீரியஸாக இருக்கிறதா சொல்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு 2 வீலர் கொடுக்குறதையும் அவாய்ட் பண்ணுங்கள் பெற்றோர்களே. அந்த குடும்பத்தாருடைய கண்ணீரை பாருங்கள். இந்த ரத்தம் ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிடும். எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு இந்த ரத்தம் கூப்பிடும். மற்றவங்க பிள்ளைங்களுடைய ரத்த பலிக்கு நீங்கள் ஆளாயிராதீங்க. யாரையும் நம்ம இடிக்க வேண்டாம். நம்மளும் இடிபற்றக்கூடாது. ஞானமாக ரோட்டில் ஓட்டுங்க. தயவு செய்து நம்ம பெரியவங்க, நம்ம இந்த சின்ன பிள்ளைங்கள பார்த்து இடிக்காமல் ஓட்டுவோம். மரணத்தை சந்தித்த அந்த பெற்றோர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். அந்த பெற்றோர்களுக்கு ஏசப்பா தான் ஆறுதலையும் சமாதானத்தையும் தரணும். உங்கள் தனி ஜெபத்தில் ஜெபம் பண்ணிக்கோங்க.